ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி சப்பாத்தி செய்ய போகிறோங்க. 2 வெரைட்டி சப்பாத்தியும் ஒரு சாதா சப்பாத்தியும். சரியா? வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்படின்னா தாங்க மாவு வந்து லாஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றி குழைக்கிறப்போ ஒட்டி பிடிக்காது. அப்புறம் அந்த மாவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா மாவெல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விடுங்க. கட்டி தட்டிடக்கூடாது. கட்டி தட்டாமல் கலந்து விட்டுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. நெகம் வெதும்பலாக இருக்க சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிச்ச தண்ணி ஊற்றிடாதீங்க, மாவு வெந்து போயிடும். இப்போ சப்பாத்தி நல்லா இருக்காது. நெகம் வெதும்பலாக இளஞ்சூடு இருக்குல்ல, அந்த இளஞ்சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த இளஞ்சூடு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா குழச்சி எடுங்க, பார்க்கலாம். இதை நான் நல்லா குழச்சி எடுத்துட்டேங்க. குழச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போகாமல் இருக்கும் மாவு. எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இந்த ரெடி ஆகிடுச்சுங்க. நான் 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பார்த்துட்டு வாங்க உருண்டை பிடிச்சிடலாமா? நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குதுங்க. மாவு சூப்பர் சாஃப்டாக இருக்குது. வாங்க அப்படியே உருண்டை பிடிச்சிடலாம். நான் ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சிட்டேங்க. எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்து பரத்தி எடுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிங்கன்னா அது நமக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக தெரியும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. இந்த பாருங்கள், எல்லாம் நான் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிட்டேங்க. அது நல்லா ஒரு மாதிரி ஷேப் ஆக்கி விட்டு அங்கே இப்போ பரத்திடலாமா? பரத்தி எடுத்துடலாங்க. என்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா பரத்து கட்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அந்த கட்டையெல்லாம் இல்லை. வெறும் டைல்ஸை தாங்க அப்படி அழகாக இது பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. தொடு மாவு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ஒட்டாது. அப்புறம் அரிசி மாவை தொட்டு நல்லா பரத்தி விட்டுட்டேங்க. பரத்தி விட்டு அதில் வந்து நம்ம வத்தல் மிளகாய் பொடி இருக்குல்ல, மிளகாய் பொடி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நல்லா கை கொண்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக தடவி விடுங்க. தடவி விட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. முக்கோண ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. லேசாக பரத்தி விடுங்கங்க. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வந்துருச்சு, அதான் கலர் ஆயிடுச்சு. பின்ன அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்க. அந்த தவா வச்சுட்டு நல்லா தவா சூடானோடனையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போதும் எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் தூக்கி போட்டு அப்படியே பரத்தி எடுங்க, பார்க்கலாம். சுட்டு எடுங்க, பார்க்கலாம். இந்த அடுத்த சப்பாத்தி ஒன்று போடுறேங்க. அது வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த சப்பாத்தி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த சப்பாத்தி ஒன்று தேய்ச்சிருவோன்னு அதை அப்படியே பரத்தி விட்டுட்ருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா சப்பாத்தி? அந்த 2வது பரத்தினை பார்த்திங்களா? அந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சீனி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீனி போட்டு அப்படியே கை கொண்டு நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கொஞ்சம் கலந்து விடுங்க. அந்த பரத்தி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு மொதல் சப்பாத்தி போட்டாலும் முக்கோண சைஸில் அதே மாதிரி தாங்க இதுவும். இதையும் நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. நல்லா பரத்தி எடுத்துக்கிட்டேன் நான். எடுத்துகிட்டு
அதே தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்கங்க. வாங்க, அது நல்லா வெந்துருச்சுங்க. வாங்க அதையும் எடுத்துருவோம். நல்லா பஃபியாக வந்திருக்கலாம், லேயராக கிடைக்குங்க, லேயராக வந்திருக்குது. வாங்க சாப்பிட்ருவோமா? டின்னர் வச்சேன் நான், நைட் சாப்பாடு இது. வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு இருந்தது, அந்த குழம்பும் சப்பாத்தியும் சாப்பிட்டோங்க.